தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் மணி. நான் அமீர். என் பேர் அமீருங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து கால் பண்றவங்க வந்து ஜிபே ஃபோன்பே பண்றப்ப வந்து வணிகன் சொன்னீங்க அதுல வந்து அமீர்னு சொல்லிட்டு பேர் வருது ஃபோன்பே ஜிபேல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமீர்ன்றது தான் என்னோட பேர். வணிகன் சொல்றது பிசினஸ் மேன் அப்படின்றத வந்து வி கால் இட் இன் தமிழ் வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் என் பெயர் அமீர். இந்த டைமுங்க நிறைய ஃபேன்சி சாரீஸ் கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் வந்து காதிக்கு மட்டும் தான் ஃபேமஸ். ஆனால் கண்டிப்பா கிடையாது. அங்கே ஃபேன்சி சாரீஸ்க்கும் செம ஃபேமஸ் இருக்கு. ஹேண்ட் ஒர்க் சாரீஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க ஹேண்ட் ஒர்க் சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்க ஹேண்ட் ஒர்க் சாரீஸ் எல்லாமே சூரத்ல கூட கிடைக்காது, இவங்ககிட்ட தான் கிடைக்கும். ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் இருக்கும். இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க, நான் அதில் காமிக்கிறேன். ஸோ அதுல எல்லாமே ஹேண்ட் ஒர்க் சாரீஸ், எல்லாமே இண்டிவிஜுவல் சிங்கிள் ரேட். ஒரே ஒரு பீஸ் மட்டும் எனக்கு தருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா? அந்த மக்களுக்கு உங்களோட ஓன் யூஸ்க்கு அண்ட் வெரி காம்படிட்டிவ் ரேட், ரொம்ப காம்படிட்டிவ் ரேட்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த சாரீஸ்லாம் தரேன். ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி தரேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் சாரீஸ் எல்லாங்க, இந்த மாதிரி இருக்கிற ஒர்க் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு காம்படிட்டிவ் ரேட்டுக்கு தரேன். இந்த சாரீஸ்லாம் ஃபுல்லாக ஒர்க்கு தான், ஸ்டோன் ஒர்க்கு தான். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு 1500 rupees ஃப்ரீ ஷிப்பிங்கில் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு நான் தர்றேன். இந்த சாரீஸ் எல்லாம் 2500 rupeesக்கு கம்மியாக நீங்கள் எங்கேயுமே வாங்க மாட்டீங்க. அண்ட் இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த நைட்டி மேனுஃபேக்சரிங், அதாவது எப்படி நீங்கள் பண்ணலாம், யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரலாம், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் ராஜஸ்தான்லேருந்து நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், தலவாய்புரத்தில் யார்கிட்ட நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம், எவ்வளோ காஸ்ட் கட் பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அந்த நைட்டி மெட்டீரியல்ஸ் பலோத்ரால நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அவர் வந்து எனக்காக கொடுத்துருக்கிறாரு. எது என்ன ரேட்டு வரும், என்னென்ன ஃபேப்ரிக்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின வீடியோ அடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். இதுக்கடையில் ஒரு முக்கியமான விஷயங்க, ஒரு சில பேர் வந்து அண்ணா நான் வந்து நிறைய பேர் வந்து தரின்னு தான் சொல்றாங்க, ஆனா அவங்களெல்லாம் நம்பி நான் போய் வாங்கினா யார்கிட்டயுமே தரியில வாங்கி தான் சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு மேடம் பர்சனலா தெரியும். அவங்க வந்து ஆக்சுவலா ஷீ இஸ் இன் அப்ராட். அவங்க வந்து இங்க வந்து நிறைய யூடியூப் ரெஃபரன்ஸே எடுத்துட்டு வந்துட்டு இங்க நான் போய் பாக்குறேன், தறி இருக்கு, சேலத்துல இருக்கு, தறி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேலை பண்ணிட்டு இங்க வந்து அங்க போனா அஃப்கோர்ஸ் அவங்க யார்ட்டையுமே தறி இல்லை, ரேட்டும் செம்மையான ரேட்டு. நம்மளுக்கு நார்மலா ஜட்ஜ் பண்ண தெரியாதாங்க சொல்லுங்க? அதாவது விற்கிறவங்களும் சொல்றேன், நார்மலாவே எங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியும். இந்த சாரீலாம் இவ்வளவுதான் இருக்கும், ஆனா எங்களை பார்த்தோன்னே நீங்க தரின்றவங்க எவ்வளவு வைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா தறிக்காரங்க எல்லாருமே ஜாப் ஒர்க் தான் இப்ப மேக்சிமம் பண்றாங்க. அவங்களே வாங்கி அவங்களே ப்ரொடக்ஷன்லாம் யாருமே பண்ணல, ஜாப் ஒர்க். இன்னைக்கு நான் நூலு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னென்ன தேவையோ ஒரு சேலை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அதை நான் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்தவொன்னே அதை ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ ஒரு லேபர் மாதிரி தாங்க அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ வாங்கி கொடுத்த ஜாப் ஒர்க் பண்றவங்க தான் நிறைய இருக்கிறாங்க, வாங்கி ஹோல்சேல் பண்றவங்க தான் நிறைய இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து தே கால் தெம்செல்ஃப் அஸ் சரி வேவர்ஸ், நானும் வேவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள நம்பி நான் பிசினஸ்குள்ள வந்தேன். இன்னைக்கு ரேட்டு பயங்கரமா இருக்கு, நிறைய ஏமாத்துறாங்க. அதனால இது எனக்கு பிடிக்கல, இந்த ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எப்பயுமே போயிடாதீங்க. ஏமாத்துற மக்கள் நிறைய இருக்காங்க, 90% மேல ஏமாத்துற மக்கள் தான். ஸோ இவங்களெல்லாம் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3-4 years நீங்க ஃபீல்டுக்குள்ள இருந்தீங்கன்னா தான் இவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேரண்ட் சொல்லி கொடுக்கல, நம்மளை வந்து பாரம்பரியமா வந்து தாத்தா பாட்டி பேரம் பேத்தி அப்படி வரல நம்ம. ஸோ இவங்க தான்ப்பா அவங்க கரெக்டான தறிக்காரங்க, இவங்ககிட்ட போய் நீங்க வாங்கினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லினா நம்மளை யாரும் சொல்லி வளர்க்கல. வேணா நம்ம குழந்தைங்களுக்கு வேணா சொல்லி கொடுக்கலாம். ஸோ நம்ம தான் இதை கத்துக்கிட்டு அந்த 5 to 10% உண்மையான மக்கள் யாருன்றதை கத்துட்டு அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு காம்படிட்டிவ் ரேட்டு தர்றோம் பாத்தீங்களா, அதுதாங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இன்னைக்கு சக்சஸா நிறைய பேர் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையா சூப்பரா பெரிய லெவல் போயிருக்காங்களா, அவங்கலாம் இதெல்லாம் உடைச்சு தாண்டி வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு என்னைக்குமே வெக்ஸ் ஆகாதீங்க. ஏமாத்திரம் எக்கச்சக்கமா இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு வாங்கிட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ சூப்பரா பண்ணி அந்த மாதிரி மக்களை தூக்கி விடுறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு 10,000 ரூபாய் தான். அவங்களுக்கு தேவை வந்து எனக்கு வந்து இத்தனை லேக் சப்ஸ்கிரைபர்ஸ், இத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் காமிச்ச உடனே உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தக்கன பேரம் பேசுவாங்க. அது 10,000 ரூபாயா இருக்கட்டும், 20,000 ரூபாயா இருக்கட்டும். ஸோ காசு வாங்கிட்டு இன்னைக்கு இது சூப்பரா இருக்கு, சரக்கு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி போடுற வீடியோஸை நம்பி நீங்க தயவு செஞ்சு அப்படி போய் பெருசா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. பட் என்னோட சேனல்ல இது வரைக்கும் நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எனக்காக நான் வாங்குறேன், எனக்காக நான் பண்ற விஷயம் இது சூப்பரா இருக்கு, பெஸ்டா இருக்கு, அங்கேயே போய் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னோட வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. அதாவது நிறைய பேருமே இன்னும் பாக்குறாங்க, ஆதரவுலாம் நிறைய கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல விஷயம் வந்து என்னைக்குமே ரொம்ப கம்மியா தான் ரீச் ஆகும். நானே சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து நான் ப்ரொமோஷனுக்காக எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க, நான் பண்ணி தர்றேன், கீழே உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. பட் நான் யாருக்குமே ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு வீடியோ பண்ணுவேன். பட் நான் சொன்னாப்புல வந்து எனக்கு வந்து ஆதரவுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைத்தில் வந்து என்னோட இது சூப்பராக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இது போக, அதாவது ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகாம இந்தியா ஃபுல்லா இருக்க சாரீஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க இன்கேஸ் வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னால் அங்க காட்டன் சாரியா இருக்கட்டும், ஃபேன்சி சாரியா இருக்கட்டும், அது நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அங்கதான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், வேற இடத்துலயும் காப்பீஸ் வாங்க மாட்டேன். பீகார் போனீங்கன்னா பகல்பூர், அதாவது டசர் சில்க்னு சொல்லுவாங்க, அந்த சாரீஸ் நான் அங்க இருந்து உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி தரேன். ராஜஸ்தான்ல இருந்து கோட்டா காட்டன் அந்த மாதிரி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணி தரேன். அண்ட் குஜராத்லயே அங்கேயே இன்னும் ஒரு சில ஊர்லாம் இருக்கு. குஜராத்ல யாருக்கும் தெரியாத ஏரியா தான் எல்லாம். ஆய்வுனா சூரத் தான் போறோம். ஆனா சூரத் இல்லாம இன்னொரு ஏரியா கைத்தறிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அதை பத்தின வீடியோவும் நான் கண்டிப்பா போடுவேன். அண்ட் நம்ம தெலுங்கானா, இந்த ஹைதராபாத், தெலுங்கானா இந்த மாதிரி இடத்துல இருந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அது போக இப்ப இன்னொன்னு வந்து மகாராஷ்டிரா இருக்குங்க. மகாராஷ்டிரால இருந்து பைத்தானி நம்மளுக்கு கிடைக்குங்க. பைத்தானின்னு சொல்றது பைத்தான்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு நான் தரேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஊர்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா மக்களுக்கும் நான் சொல்றேன். பட் இதை யாரு நீங்க யூஸ் பண்ணிட்டு பெருசா வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 0 லெவல்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா, அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்க பெஸ்டா பண்ணுங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் மெயினா டெடிகேட்டிவா இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த சாரீஸ்லாம் என்ன ரேட் என்னன்னு சொல்றேன், சிங்கிள் பீஸ் என்ன ரேட்னு அவங்க நான் சொல்றேன். இந்த டைம் வந்து நான் வெஸ்ட் பெங்கால்ல எப்பயுமே வந்து நம்ம காதி காட்டன் போடுவோம். காதிஸ் வந்து நிறைய போகும். வந்தோன்னு மேக்ஸிமம் 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆகும். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்குறேன். ஒரு சில மக்கள் எனக்கு கால் பண்ணி, அண்ணா நிறைய பேர் ஈரோட்ல இருந்து போடுறாங்க, சேலத்துல இருந்து போடுறாங்க, அங்கேயே டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்க போறதுனால அவங்க கம்மியான ரேட்ல போடுறாங்க. அவங்க கம்மியான ரேட்ல போட்டுட்டு இருக்காங்கன்னா நம்ம எப்படின்னா சர்வை பண்ண முடியும்? ஏன்னா அவங்க எடுத்து சீப்பா போட்டா நாங்க ரீசெல்லர்ஸ், நாங்க வாங்கிட்டு அவங்ககிட்டயே வாங்கிட்டு நாம பண்ணா எனக்கு காம்படிஷன்ல வரலாம். அதுக்கு சொல்யூஷன், நான் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு நீங்களே அவங்களுக்கு டஃப் கொடுக்கலாம், அவங்களுக்கே காம்படிஷன் கொடுக்கலாம். அவங்க கொடுக்குற ரேட்டை விட ஒரு 50 ரூபாவே நீங்க கம்மியா கொடுக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் ரேட் ரொம்ப சீப்பா கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த வாரம் நான் மறுபடியும் கிளம்புறேன். ஐ மீன் நாளைக்கு நான் கிளம்புறேன். நாளைக்கு நான் வெஸ்ட் பெங்கால் கிளம்புறேன். நான் மாசத்துக்கு 2 டைம் போயிட்டு வந்துடுறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம கண்டிப்பா நேரடியா போயிட்டு வந்தாதான். இண்டிவிஜுவல் கான்டாக்ட் எதுவுமே சரியில்லை. நம்ம கேட்டோம்னா நம்ம ஒன்று கேட்கறோம், அவனு தர்றான், ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேது. ஸோ மார்க்கெட் போயிட்டு வர்றதுலாம் வந்து இதுக்கு பெஸ்ட்டான விஷயம். ஸோ மறுபடியும் நாளைக்கு நான் மார்க்கெட் போறேன், மொத்தமா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். அண்ட் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர்ல வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்றேன். உங்களுக்கு தனியா ஒரே ஒரு பீஸ் வேணுமா கண்டிப்பா தர்றேன். ரீசெல்லரா உங்களுக்கு சூப்பரான ரேட்டு பண்ணி தரேன். அண்ட் ஹோல்சேல் பண்றீங்களா, கடைகளுக்காக மொத்தமா வாங்குறீங்களா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சூப்பரான ரேட்ல பெஸ்டான ரேட்ல பண்ணி தரேன். நான் சொன்னாப்ல எனக்கு போயிட்டு வர்ற அங்க இருந்து எக்ஸ்பென்சஸ் 20% மட்டும் நீங்க அதுல கவர் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு பெஸ்டா நான் சூப்பரா பண்ணி தர்றேன். அண்ட் இந்த டைம் ஒரு சில பேர் ரம்ஜானுக்காக கேட்டிருந்தாங்க, எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு வேணும்னா, எனக்கு வீட்டுக்கு தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து நம்ம அந்த ஒர்க் சாரீஸ் இருக்காப்பா. ஸோ அந்த மக்களுக்காக ரம்ஜானுக்காக நான் வெஸ்ட் பெங்கால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேன்சி சாரீஸ், ஒர்க் சாரீஸ். இந்த சாரீஸ் ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த சாரீ வரும். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு 600 rupees வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணி தர்றேங்க. இது ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் தான். கிளாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு 650 rupees வரும். உங்களுக்கு சாரி 600 rupees, 599 சொல்லிட்டு வரும். ஸோ இது பாடி ஃபுல்லா அந்த மாதிரி வரும். ஸ்டோன் ஒர்க் தான். அந்த ஜமிக்கு ஒர்க் சொல்றாங்களே, அந்த ஜமிக்கு ஒர்க் ஃபுல்லா பாடி ஃபுல்லா இருக்கும். இது ஃபுல்லா அவங்களோட ஹேண்ட் ஒர்க் தான். ஹேண்ட் ஒர்க், அப்புறம் அந்த லேஸ் மேல வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரீ ஸ்டார்டிங் ரேஞ்சு 599 ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி தரேன். இது ரீட்டைல் ரேட். ஒரே ஒரு பீஸ் வீட்டுக்கு உங்களோட ஓன் யூஸ்க்காக வாங்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இந்த ரேட் பண்ணி தரேன். ஸோ இதுல இருக்க கலர் சார்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வரும், இந்த கலர் வரும், இந்த கலர் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். இந்த கலர் இது கம்மியா தாங்க போட்டிருந்தேன், ரம்ஜான் சேல்ஸ்க்காக இதை நான் போட்டிருந்தது. இந்த கலர், இந்த கலர். ஸோ இதோட ரேஞ்சஸ் ஸ்டார்டிங் ரேஞ்சு என்கிட்ட இருக்குது 599க்கு. இந்த ரேஞ்சு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணி தரேன். அதுக்கு அடுத்து என்கிட்ட வர்ற ரேஞ்சஸ் வந்து இந்த ரேஞ்சஸ் வருங்க. இது உங்களுக்கு 899 பண்ணி தர்றேன். 899 உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் இது பண்ணி தர்றேன். இந்த சாரீஸ் இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் தான், லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த சாரீ இதுவும் அதே தான். உங்களுக்கு 899க்கு நான் பண்ணி தரேன். ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இந்த சாரீ
ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு சாரீ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான். ஸோ இந்த ஒர்க் பாடி ஃபுல்லாக வந்துடும். இந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இந்த லேஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க, கீழே மேலேயும் ஃபுல்லாக லேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ரேஞ்சஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் 899 ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தரேன் இந்த ரேஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் வர்ற ரேஞ்சு உங்களுக்கு இது 950 பண்ணி தர்றாங்க. ஸ்டோன் ஒர்க் சேலஞ்சிங் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் இது எங்கே வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க, வாங்கி பாருங்க. இந்த ரேட் உங்களுக்கு எங்கே கொடுப்பாங்க நீங்கள் செக் பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு 950 rupees 950 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தரேன். இட்ஸ் ஆல்சோ ஏ சேலஞ்சிங் ப்ரைஸ். பாடி ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். நான் சொன்னப்பல இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். அவங்க வந்து மெஷினில் கொடுத்து வேலை பார்த்து அந்த மாதிரிலாம் வராது, ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சாரீ உங்களுக்கு 950 நான் பண்ணித்தரேன். இந்த சாரீஸ் உங்களுக்கு 899 ஃப்ரீ ஷிப்பிங்கோட. இந்த சாரீ இது நான் காமிக்கிறேன். இந்த சாரீஸ் எல்லாம் 899 ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தரேன். அண்ட் ஒரே ஒரு ஜிமிச்சு சாரீ இருக்குங்க. இந்த ஜிமிச்சு சாரியும் 899 பண்ணித்தர்றாங்க. ஜிமிச்சு சாரீ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஜிமிச்சு சாரீ. இந்த ஜிமிச்சு உங்களுக்கு 899 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணித்தரேன். இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த சாரீ வெயிட் இதெல்லாம் 1 kg மேலே இருக்கும் தாராளமாக. 1.2 அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வரும். இந்த சாரீஸ் நீங்கள் வெளியில் என்ன ரேஞ்சுக்கு வாங்கியிருப்பீங்க யோசிச்சு பார்க்குங்க. 1500 rupees குறையாம வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த சாரீ நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற ரேட்டு 1000 rupeesக்கு நான் தரேன். 999. இது பாடி ஃபுல்லாக ஒர்க் வரும். இது பாடி ஃபுல்லாக ஒர்க்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு பல்லு முந்தி இந்த மாதிரி வந்துடும். இந்த சாரீ 999 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தரேன். யாரும் உங்களுக்கு பண்ணி தருவா. இட்ஸ் ஆல்சோ ஏ சேலஞ்சிங் ரேட். பட் இந்த சாரீஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது 999 நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதுக்கப்புறமா இந்த சாரீ வந்து உங்களுக்கு டிஷ்யூங்க, டிஷ்யூ சாரீ தான் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஒர்க்கு தான். இந்த சாரீ வந்துச்சுனாலும் உங்களுக்கு 1100 rupees. 1000 இந்த சாரீ. இது அதில் வர்ற கலர் சார்ட்டு. இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக வரும். ஆக்சுவலாக அது கீழே வரும், அது மேலே இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு நான் தி பெஸ்ட் ரேட் பண்ணி தர்றேன். ஸோ இதோட ரேட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 1200 rupees. 1200 rupeesல இதுலேயே வந்து என்கிட்ட 3 sarees மட்டும்தான் இருக்கு. அண்ட் இந்த சாரீ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருங்க. இந்த சாரீ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னா உங்களை ஒரு 1400 rupees வரைக்கும் வரும். வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தரேன். இதோட ஓப்பன் இமேஜ் இதுதான். அதோட ஓப்பன் இமேஜ் செம்ம கிராண்டா இருக்கும். ஃபங்க்ஷன் எடுத்து போனீங்கன்னா ஒருத்தர் போனீங்கன்னா ஆக்சுவலாக ரம்ஜான் கட்டுறது இப்போ தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாரீ 1400 rupees ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தரேன். செம்ம கிராண்டா இருக்கும், சாஃப்டா தான் இருக்கும் கிளாத்து. ஸோ இதுல 2 கலர்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்கு. இந்த கலர் ஒன்று அண்ட் இந்த கலர் ஒன்று. இது உங்களுக்கு 1400 rupees ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணித்தரேன். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டோன் ஒர்க் நிறைய இருக்கும் இதில். இது உங்களுக்கு 1500 rupees வரைக்கும் நான் பண்ணித்தரேன். 1499 வித் ஃப்ரீ ஷிப்பிங். இருக்கிறதுலே என்கிட்ட எக்ஸ்பென்சிவா இருக்கு சாரி இதுதான். ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இருக்கும். இது பல்லுல மட்டும் வராதுங்க, இது பாடி ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதோ பாருங்க, இது பாடி ஃபுல்லாக வர்றதா இது உங்களுக்கு. ஸோ இந்த சாரீ 1499 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தர்றேன். ஸோ இதுலேயே வந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் ஒரு 4 பீசஸ் தான் இருக்கும். நான் சொல்கிறேன் இது ஃபுல்லாக ஸ்டோனு தான், ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க், செம்ம கிராண்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் பெரிய கடையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 2500 rupees 3000 குறையாமல் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. ஸோ இதில் இருக்க என்கிட்ட கலர் சார்ட்ஸ் 1 2 இந்த கலர், இந்த 4 கலர்ஸ் இருக்கு. இந்த 4 பீசஸ் சிங்கிள் பீஸ் ஓன் யூஸ்க்கு 1499 உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி தரேன். இந்த சாரிங்க இது வந்து உங்களுக்கு நம்ம டிஷ்யூ சொல்றோம் இல்லையா, டிஷ்யூ மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் ஒர்க் ரேட். இது 1200 rupees
1200 rupees வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி தர்றேன். இருக்க கலர் சார்ட் எனக்கு ஒரு 3 கலர் சார்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த கலர் அண்ட் இந்த ஓப்பன் இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஒர்க் சூப்பரா வரும். ஸோ இது கீழே பாட்டம் சூப்பரா இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு பாட்டம் இந்த மாதிரி இருக்கும். கீழே வர்றது இந்த சாரி இப்படி வருங்க. செம்ம கிராண்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் தர்றேன். 1200 rupees ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணி தரேன். செம்ம கிராண்டா இருக்கும். ரம்ஜானுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் பார்ட்டி வேர் தான், அது செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட வந்த கலெக்ஷன்ஸ். இது நான் போட்டிருக்கேன் ரம்ஜானுக்காக கம்மியா. மீன் கடைங்களுக்குன்னு இல்லாம தனியா ஒரே ஒரு பீஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் பண்ணி வச்சிருக்க சாரீஸ் தான் இந்த சாரீஸ் எல்லாமே. இப்போதைக்கு கலெக்ஷன்ஸ் மொத்தமாக ஒரு சில பேர் கடைக்கு வந்தாங்க, ஹோல்சேலுக்குன்னு வந்தவங்க, அவங்களும் இதை எடுத்துட்டாங்க நிறையா. பட் இன்னும் வந்து நான் ஹோல்சேலுக்குன்னு சொல்லிட்டு இது நான் ஆஃபர் பண்ணி யாருக்கும் போடல. சரி, ரம்ஜான் சிங்கிள் யூஸ்ன்னு கேட்குறவங்களுக்கு இதை கொடுப்போம், ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் அதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஜிமிச்சு சாரிங்க. இது ஜிமிச்சு சூப்பராக இருக்கும். செம்ம ஒர்க்கு. இதெல்லாம் பாடி ஃபுல்லாக ஒர்க்கு தான் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். இந்த சாரி உங்களுக்கு 1499 ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணித்தரேன். இது பாடி ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். இது செம்ம கிராண்டா இருக்கும். இது உங்களுக்கு 1499 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சாரி பண்ணி தரேன். இதெல்லாம் ஒரே ஒரு சாரி தான் இருக்கு.